நிறைஞ்ச மனசு படத்தில் விஜயகாந்த் சாருக்கு சாமி வந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவரை கட்டுப்படுத்துவாங்கல்ல, அந்த சீன் எங்கே தான் எடுத்திருப்பாங்க, அது எங்கன்னு சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். திஸ் இஸ் தினு ஃப்ரம் மைக் அண்ட் மசாலா வித் தினு. மறக்காம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அற்புதமான ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டேன், அது ஷூட்டிங் ஸ்பாட். வாங்க வாங்க இந்த மாதிரி சாமி வந்து ஆற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த ஐயனார் சாமியை வச்சு எடுத்த படம் தான் நிறைஞ்ச மனசு. இந்த செட்டே வந்துட்டு பார்த்தீங்களா கம்ப்ளீட்டாக நிறைஞ்ச மனசு படத்துக்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங்காக சும்மா செட்டு மாதிரிலாம் கட்டல, நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் கட்டியிருக்காங்க. தமிழில் கிழக்கே போகும் ரயில், சங்கரன் கோயில், மலையாளத்தில் ட்ராமான்னு சொல்லிட்டு இங்கே எடுக்காத படமே இல்லை. பின்னாடி தெரியிற மலையில் அந்த கிழக்கே போகும் ரயிலில் வரக்கூடிய முக்கால்வாசி சீக்வன்ஸ் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அவங்க வசிக்கிற ஊராகவே அந்த மலை அடிவாரத்தை தான் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மக்களை போயிட்டு வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசணும்னு நினச்சேன், கேளுங்க. ஃபாலோவர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா நான் நல்லா இருக்கணும், நம்ம சேனல்லாம் நல்லா வளரணும்னு சொல்லி வேண்டிக்கிங்க. அவ்வளோதான். சரத்குமார் சார் எங்கே இவ்வளோ கோவமாக நடந்து போயிட்டுருக்காருன்னு பார்க்குறீங்களா? நம்ம சொல்ல போகிற அந்த லொக்கேஷனில் தான். இது ஷூட்டிங் ஸ்பாட் சீரிஸ் 3. நான் உங்கள் தினு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாட்டுக்காகவே மாயி படத்தை 10 தடவை பார்க்கலாம். அந்த மாதிரியான பாடல் காட்சியில் எடுத்த இடம் இதுதான் சொன்னால் நம்புவீங்களா? சாங்ஸுக்கெல்லாம் ஒரு பேர் போன இடம்னே சொல்லலாம். இது விஜயகாந்த் சார் நடித்த வானத்தை போல படத்தில் மைனாவே மைனாவேன்ற சூப்பர் ஹிட் பாடலும் இங்கே தான் இடம் பெற்று. கொடி படத்தில் ஏன் சொல்லலி அழகி அப்படின்ற பாட்டில் தனுஷ் சார் வெளியே நின்று ஃபோன் பேசியிருப்பார்ல, அது கூட இந்த இடம் தான். எனக்கு தெரிஞ்ச கொடி படமே கல்லாவரம், திருமூர்த்திமலை, அமராவதி, பொள்ளாச்சி, உடுமலைன்னு இந்த சரௌண்டிங்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். கனவுல மாட்டி குழம்பு மீன் முழிச்சதும் தப்பிச்சா. வடிவேல் சார் போய் கதவை திறந்தோடனே கதவுக்கு அங்கிட்டு ஒரே புல்வெளியாக இருக்கும்ல, அந்த சீன் அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி. இதுக்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ரொம்ப சந்தோஷப்படுவேன். அமைதிப்படை படத்தில் மணிவண்ணன் சத்யராஜ் கிட்ட சாதி எவங்க கண்டுபிடிச்சதுன்னு கேட்பாரு. அதெல்லாம் நமக்கு தெரியல, ஆனால் அது எடுத்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஷூட்டிங் ஸ்பாட் சீரிஸ் 9ங்க. திஸ் இஸ் தினு ஃப்ரம் மைக் அண்ட் மசாலா வித் தினு. ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எந்த இடம்னு சொல்கிறேன். அமைதிப்படை மட்டும் இல்லைங்க, பிளாக் பஸ்டர் மூவிஸான வேல், தேவர் மகன், பாம்பேன்னு 500க்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்த இடம் தான் இது. சில்லுனூர் காதல், வின்னர், இந்த மாதிரியான படங்கள்லாம் நம்ம மனசில் நீங்க இடம் பெற்றிருக்கு. அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்துட்டு இந்த ஸ்பாட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஹிப்ஹாப் தமிழோட மூவியான அன்பறிவு படம் கூட இங்கே தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், ஆனால் இன்னும் ஏகப்பட்ட தெலுங்கு படங்கள், வெப் சீரிஸ், சீரியல்ஸ்ன்னு நிறைய எடுத்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம கணக்கிலேயே வரல. இந்த தெருவுலேருந்து அந்த தெரு வரையும் சும்மா பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த வீடு. இந்த லொக்கேஷன் பொள்ளாச்சி சிங்கானூர் விசிட் பண்ணி இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்னு கேட்டிங்கன்னா அவங்களே கூப்பிட்டு வந்து விட்டு. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மைக் அண்ட் மசாலா வித் தினு. டாட்டா பாய் பாய் மக்களே. சாப்பிட்டு தூங்குங்க.